ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என் காதல் அரக்கன் எபிசோடு 3 போவோம் வாங்க. இப்போ வந்து நம்ம மார்க் வந்து ஒரு நிமிஷம் நீ நில்லு அப்படின்ற மாதிரி நான் ஜோனை கேட்பா. நீ வந்து இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு நம்ம ஜானுக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்கும். எப்படி ராஜாவுக்கும் உனக்கும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பா. அப்போ வந்து ராஜாவோட கையில் ஒரு கையில் வந்து அடிப்பட்டதையும் நம்ம ஜோனோட கையில் 2 கையில் அடிப்பட்டதையும் பார்த்துட்டு டேரெக்டாக ஜோன்டே போய் கேட்டுருவான். இந்த மாதிரி வந்து நீ உனக்கு ராஜாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, எப்படி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, இந்த மாதிரி நானும் அவர் பெயிண்டிங் பண்ணுறப்போ அவர் கையில் வந்து விழுந்துருச்சு எங்கள் கையில், அதனால் எனக்கும் அவருக்கும் வந்து கட்டு போட்டாங்க, நீ வேறு ஒன்றும் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம மார்க்குக்கு இது வந்து பார்க்குறப்ப ரொம்பவே கடுப்பாக இருக்கும். இது வந்து எப்படி என் ஆள்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவன் முறைச்சி பார்த்துட்டு இதோட நீ சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜான்கிட்ட நினச்சி பார்த்துட்டு இவன் வந்து கேட்பான். ஒரு நிமிஷம் நீ நெல் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோன் வந்து நிப்பாட்டுவான். ஜோனு நின்றுவானா. நின்றுட்டு ஜான் இவன் வந்து எனக்கு எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜான்கிட்ட வந்து கேட்பான். எப்படி ராஜா, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் சொல்லிப்போம். இவன் வந்து எனக்கு இன்னொரு ஒய்ஃப் மாதிரி, என்னோட பெட்டுக்கு இவன் தான் சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜான்கிட்ட வந்து அப்படியே ஒரு நக்கலாக சிரிச்சிட்டே சொல்லுவானா. அப்போ வந்து நம்ம ஜோன் வந்து அவன் வந்து நம்ம ஜான் சும்மா இருப்பானா, அவன் வந்து சொல்லிடுவான், இல்லை நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அதுக்கு மட்டும்தான், பட் நான் வந்து அவனோட மனசுக்கே சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி கரிய பீச மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஜோன் வந்து இதுக்கு மேலே என்ன பிரச்சனையாகிட்டு போவானா. அப்போ வந்து நம்ம ஜானோட வேலைக்காரன் வந்து கையை பிடிக்கிறப்ப நம்ம ஜானோட வேலைக்காரனோட கையில் வந்து கத்தியை இறக்கிடுவான். நம்ம மார்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை கையை வந்து உன் கையால் அவனை பிடிச்சிருப்ப, அவனை துறதா இருந்தாலும் அவனை கொல்றதா இருந்தாலும் அது நான் மட்டும்தான், வேறு யாரும் அவன் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் நம்ம மார்க்கு. இதை பார்க்குறது ஜோனுக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்கும். இதை பார்க்குற நம்ம ஜானுக்கு இருக்கும். ஜான் வந்து கொஞ்சம் கைண்டான பர்சனில், ஸோ அதனால் அந்த வேலை பார்க்குற என்னை வந்து நீங்கள் வாங்க நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம ஜோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மகிட்ட அவன் எப்படி பேசுவான், எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அவள் ஜானோட தம்பி வந்து எதுக்கும் ஃபீல் பண்ணாதானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம அந்த கிம்மு பையனை தான் காட்டுறாங்க. அந்த கிம்மு பையன் வந்து நீ வந்து இப்போ ராஜாவோட ரொம்பவே க்ளோஸாக இருக்க போல, ரொம்பவே இப்போ வந்து அழகாயிட்ட முதைய விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சின்னு இருப்பான். அவனும் வந்து என் கழுத்தை விடு, இது மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சு அவனை கொண்டு போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜோன் வந்து கொஞ்சம் மிரட்டுவான். ஆனால் கிம் வந்து அதை வந்து கண்டுக்கிற ஆளே இல்லை. அப்போ வந்து அவன் திரும்பி அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண போகிறப்ப கரெக்டாக நம்ம தாத்தா வந்து காப்பாற்றி விட்டுறாரு. ஒழுங்கு முறையாக அவனை விடுறா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நீ அவன் பின்னாடி வராத, வந்தேன்னா அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லப்போ சரி ஓகே என்ன நம்ம அது கிம் போய் சொல்லிடுவோம். என்னை வந்து இவன்ட்ட வந்து காப்பாற்றினக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அந்த தாத்தாட்ட சொல்லுவான். அப்போ ஜோன் வந்து பண்ணா ஜோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜிம் வந்து டானே அவன் நம்ம இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அப்படின்னு ஜான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ வந்து கதவை லாக் பண்ணுற சத்தம் கேட்கும். யாரா அது கதவை தட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் வந்து நிற்பான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்ல வேலையாக இருக்கிற நான் நீ ராஜா கிட்டே தான் இருப்பியோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஜோனுக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து வேகமாக வந்து ஹக் பண்ணலான்னு வந்து கால் தட்டி விட்டு ஜோன் மேலே விழுந்துருவான். விழுந்தவன் வந்து டக்குன்னு எந்திரிக்க மாட்டான். அந்த மாதிரி அவன் மேலேயே நீ வந்து ஒரு நிமிஷம் எந்திரிக்க அப்படின்ற மாதிரி ஜோன் வந்து அவனை வந்து தள்ளி வைக்க போவானா. அப்போ வந்து என்ன பண்ணுவான், அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி கீழே போட்டு அமைக்கிடுவான். அமைட்டு உனக்கு வந்து என்னை பிடிக்கும் தானே, எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து சொல்லுவானா. இல்லை அப்படிலாம் இல்லை, நீ வந்து ஃபஸ்ட்டு எந்திரி அப்படின்ற சொல்கிறப்ப நீ வந்து பொய் சொல்லாத, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன்னை வந்து நான் யார்கிட்டையும் விட்டு தர மாதிரி இல்லை, நம்ம எங்கேயாச்சும் வந்து மேரேஜ் பண்ணி எங்கேயாச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இப்போ வந்து ஜோன் வந்து நினச்சி பார்க்குறான் நம்ம மார்க்கை. அவன் வந்து எப்படிலாம் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி நினச்சி பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து இவன் சொல்லுவான், நீ எதையுமே நினைக்காத, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் வந்து உன்னை லைக் பண்ணுறேன், நம்ம எங்கேயாச்சும் தனியாக கூட போய் ஒன்றா இருக்கலாம், நீ வந்துரு என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட இன்டிமேட் ஆகிறக்காண்டி பார்ப்பேன். ஆனால் நம்ம ஜோன் வந்து ஒரு மாதிரி பயந்து ஏன்னா நம்ம மார்க்கை நினச்சி பார்த்துட்டு பயந்து தள்ளி போகலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜோனுக்குமே நம்ம ஜானை வந்து ரொம்பவே பிடிக்கல, ஒரு மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து நினச்சி பார்க்குறான், இருந்தாலுமே பயந்துக்கிட்டே அவனை தள்ளி வைப்பானா. இங்கே பாரு, நீ எதையுமே நினைக்காத, இப்போ நம்மளுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை மட்டும் நீ நினை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஜோனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹக் பண்ணி அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அங்கே போய்கிட்டு இருக்கும். இன்டிமேட் ஆகிடுவாங்க. நம்ம ஜோனுக்குமே அது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜோனை வந்து ஒன்ஸ் எப்படி சொல்ல 2 பேருமே லவ் இருக்குல்ல. ஸோ அதனால் அவனுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிடுவான் நம்ம ஜானை. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே இன்டிமேட் ஆகி
மறுநாள் காலைல தான் காட்டுறாங்க. நம்ம ஜூன் வந்து ஒரு பக்கா ஒய்ஃப் மாதிரி அவனுக்கு வந்து நம்ம ஜான் வந்து எல்லா சாப்பாடுமே எடுத்து வச்சுட்டு போனா. ஜானுமே ரொம்பவே ஹாப்பியாகி என் பக்கத்தில் வந்து உட்காருப்பானா. அப்போ வந்து நம்ம ஜூன் சொல்லுவான், இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நேற்று நைட் நீ காலைல நடந்தது நீ வந்து நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஜானுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கடுப்பாயிரும். இதை சொல்கிறது தான் நீ வந்து எனக்காக இந்த அதெல்லாம் சமைச்சு வச்சியா? நான் வந்து நினச்சேன் நீ வந்து என் கூட வந்துடுவ, நம்ம வந்து எங்கேயாச்சும் போய் தனியாக கூட வாழலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ வந்து எப்பயுமே நீ வந்து ஏமாற்றிட்டே தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து நீ உன்னோட விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போவானா. நம்ம ஜோனுக்கு வந்து அவனை விடவே மனசு இருக்காது. ஏன்னா ஜோனுக்கு வந்து அவனை ரொம்பவே பிடிக்கும்ல. ஸோ அதனால் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து நீ வந்து நீ விட்டு போகாத அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேச மாட்டான். பட் கண்ணாலே சொல்லுவானா. அதை ஜானுமே புரிஞ்சுக்குவான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவன் சமைச்ச சாப்பாடை வந்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, எனக்கு வந்து ராஜாவை நினச்சா தான் பயமாக இருக்குது, நம்ம எங்கே போனாலும் அவன் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இங்கே வந்து போயிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த வேலை பார்க்குற பையனை வந்து பிடிச்சி தள்ளி விடுவானா. சும்மா நீ பயந்தியா அந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்பான். அப்போ வந்து கரெக்டாக அந்த ராணி பொண்ணு வந்து இந்த மாதிரி நீ ராஜாவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி அவன் வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு, அந்த நம்ம ஜோனை. இந்த மாதிரி நீ அதுக்கு மட்டும் தான் தேவைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஜோனுக்குமே கடுப்பாக இருக்கும். அப்போ வந்து அவனுமே பதில் சொல்லுவான், நான் நினச்சதுக்காக யூஸ் ஆகுறேன், நீங்கள் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ வந்து உங்கள் அம்மாவும் வந்து அதே மாதிரி தான், நீயும் அதே மாதிரி தான் இருக்கிற, உன் அம்மாவுக்கும் பையனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவங்க அம்மா பற்றி பேச சொல்லி நம்ம ஜோன் கடுப்பாயிரும். வாயை மூடு நீ அப்படின்ற மாதிரி ராணின்னு பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான். நீ வாய் மூடு, நான் எதுக்கு வேணால் யூஸ் ஆகிக்கிருவேன், ஆனால் நீயே யாருக்குமே யூஸ் ஆகாமல் ஒரு குப்பை மாதிரி இருக்கிற அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவான். அந்த ராணிக்கு வந்து விடுறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி யோசிப்பேன். அப்புறம் வந்து அவனை வந்து அவன் வேலை பார்க்குற இடத்துல அனுப்பி விட்டுட்டு நம்ம ஜோன் வந்து அவன் வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து அவன் வரைஞ்சிட்டு இருப்பான். அப்படியே தூங்கிடுவான். தூங்கிட்டே இருக்கிறப்ப ராஜா வந்துடுவான். ராஜா நம்ம மார்க்கு தான் வந்து அவனை வந்து மெதுவாக டச் பண்ணிவிட்டு அவனோட அந்த கொம்பை வந்து லிக் பண்ணிவிட்டு கடிப்பானா. அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜோன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு இவன் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படிமா சொல்லுவானா. அப்போ வந்து இவன் வந்து அவன் காயம் வந்து சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி மார்க் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இல்லை எனக்கு நீ சரியாகலை, நான் வந்து சரியான இந்த கட்டாக ஊத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து பக்கத்துலேயே படுத்துட்டு, ஓ அப்படியா, நீ இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிடுவான். ஹக் பண்ணிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண போவானா. அப்போ நம்ம ஜான் வந்து மூஞ்சியை திருப்பிக்கிடுவான். அப்போ வந்து இவனுக்கு வந்து மார்க் வந்து ரொம்பவே கடுப்பாயிரும். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து நான் வந்து கிஸ் பண்ணுறப்ப நீ கிஸ் பண்ணாமல் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கண்ணத்தை பிடிச்சி கேட்குறப்ப நம்ம ஜோனுக்கு வந்து நம்ம ஜானு தான் ஞாபகம் வரும் அந்த நிமிஷத்தை வந்து. ஏன்னா ஜான் வந்து சொல்லியிருப்பாள, நீ என் கூட வந்து வந்துரு, நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, வந்து கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து இவன் வந்து நம்ம இல்லை, நான் வந்து உங்களோட இருக்க மாட்டேன், போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இவன் வந்து நம்ம ஜானை வந்து கீழே போட்டு இவன் மேலே படுத்துக்கிடுவான். படுத்துட்டு உனக்கு வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன, அப்படி சொன்னால் நீ ஏதாச்சும் சொன்னால் மறந்துடு, நீ வந்து எனக்கு மட்டும்தான், நான் வந்து உன்னை வந்து யாருக்குமே விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஜோனுக்கு வந்து ஒரு டென்ஷனில் எல்லாருமே என்கிட்ட இப்படியே நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம மார்க் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். யார் இவங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அப்போ வந்து இவன் வந்து நினச்சி பார்க்குறான் அந்த கிம்மு நடந்துக்கிட்டதையும் அந்த பொண்ணு பேசுனதையும், அப்புறம் அவங்க அம்மா வந்து நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி பார்த்து ஒரு மாதிரி சோகமாக இருப்பானா. அப்போ வந்து நம்ம மார்க் வந்து பார்க்குறான், சரி ஏதோ நடந்திருக்கா, நம்ம வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே பாரு, நான் மற்றவங்க மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவனோட லிப்பில் வந்து இது பண்ணிவிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் நம்ம ஜோன் வந்து. சரி நம்ம மார்க் வந்து நம்ம ஜோனை. அப்புறம் அவங்களோட இன்டிமெண்ட்டாக இருப்பாங்க. அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் இருப்பான் நம்ம மார்க்கு. ஆனால் இது வந்து சுத்தமாக நம்ம ஜோனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இவன் வந்து கேட்காம எல்லாம் பண்ணிட்டு அவன் வந்து எந்திரிச்சு போகிறப்ப அவன் வந்து அரசவைக்கு போயிட்டுருப்பான். அப்போ வந்து நம்ம மார்க் வந்து பார்க்குறான். நம்ம ஜோன் வந்து இங்கே பாரு, மார்க் சொல்லிட்டு போவான் இந்த மாதிரி, இங்கே பாரு நீ வந்து எப்பயுமே எனக்கு மட்டும்தான், யார்ட்டாச்சும் போகணும்னு நினச்சா அவங்கள கொண்டுருவேன், நீ எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வரட்டு விட்டு போயிடுவான். அப்புறம் மார்க்கெட் ஏரியாவுக்கும் நம்ம ஜோன் போகிறப்ப அந்த தாத்தா வந்து கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், நீ வந்து எங்கே போனாலும் வந்து உன்னை வந்து ராஜா கண்டிப்பாக விட மாட்டான், ஒன்று நீ அவனை கொன்றணும், இல்லாட்டி நீ சாகுன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 ஆயுதம் மாதிரி நம்ம ஜோன்கிட்ட கொடுப்பான். இதை வந்து நீ அவன் உடம்புல வந்து எங்கேயாச்சும் செலுத்தினேன்னா அவன் வந்து ரத்தம் வந்து எடுத்து செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். இவன் ஆமாம், நம்ம ராஜா வந்து இவன் நம்மகிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறாள், இவனை வந்து இவரோட விட்டால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படி மாதிரி நினைப்பான். அப்போ அவன் தாத்தா வந்து சொல்லுவார், ஒவ்வொரு இதை சொல்லுவார், இந்த மருந்து வந்து நீ அவன் மேலே செலுத்திட்டேன்னா அவன் ரத்தம் வந்து எடுத்து உடம்பு சரியில்லாத மாதிரி தான் சாவான்,
நீ வந்து அதுக்கு வந்து மருந்து இல்லாத மாதிரி ஏதோ ஒரு நோய் பேர் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். இவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து பார்த்துட்டு, அம்மா உங்களை கொண்டவனை வந்து நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஜோனு. இங்கே வந்து மார்க்கும் ஜோனும் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மார்க்கிட்ட வந்து நம்ம ஜோன் வந்து நான் அரசவைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ராஜா வாங்க ராஜா அரசவைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து இவன் வந்து நெக்கடாக தான் படுத்திருப்பான் நம்ம ஜோனு. அப்போ வந்து திரும்பி பார்த்துட்டு நம்ம ஜோனை பார்த்துட்டு ஓ போறியா ஓ அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதை பார்த்துட்டு அவன் வந்து கடுப்பாயிட்டு நீ வந்து எப்படி என்னை போகலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இன்டிமேட் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து இவனுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட்டை வந்து கொண்டு வந்து வச்சிருவான். அவன் வந்து அதை சாப்பிட்டுட்டே அந்த துப்பாக்கியை பார்ப்பான். அந்த துப்பாக்கியை பார்த்து அதில் வந்து என்னென்ன பார்ட் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிருவான். கரெக்டாக நம்ம அந்த வேலை பார்க்குறானுங்க லைப்ரரியில் வேலை பார்க்குற அந்த பையன் வந்து இந்த மாதிரி நீயும் வர அப்படின்ற மாதிரி இந்த கத்தியை பற்றியா நல்லா இருக்குல்ல இந்த ப்ரெஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இதில் வந்து வரையலான்றப்ப இது இல்லை இது ராஜாவோடது நான் கண்டிப்பாக வரைஞ்சேன் நீ ராஜா கொண்டு போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துகிட்டே சொல்லுவானா. சரி நீ எதுக்கும் பயப்படாத, எனக்கு ஒரு டவுட்டு, ராஜாவுக்கும் ஏன் ராஜாவோட அம்மாவுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நான் ராஜாட்ட ஆல்ரெடி கேட்டேன், ஆனால் அதை பற்றி பேசாத அதேன்ட்டாமா இருக்குது. ஸோ நீ சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்தானே இருக்க, உனக்கு தெரியும்ல என்ன பிரச்சனை அப்படி மாதிரி கேட்குறப்ப அந்த குட்டி பையனும் சொல்லுவான் இந்த மாதிரி ராஜாவுக்கும் ராணிக்கும் ஆகாது, ராணி வந்து உங்கள் இனத்தவே அடிக்கூட வெறுக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச உங்கள் இனத்தில் வந்து பாதி பேர் செத்ததுக்கே ராணி தான் காரணமோ, உங்கள் அம்மா கொண்டதும் கூட அவங்கள கூட இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறப்ப இவன் வந்து அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அந்த களை தொட்டு வரப்ப உங்களை யார் கொண்டாலும் நான் சும்மா விட மாட்டேமா, அது ராஜாவாக இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி அப்படி மாதிரி சொல்லிட்டு வருவானா. அப்போ வந்து இந்த கிம்மு பையன் வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இழுப்பானா. நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத, என்கிட்ட இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உன்னை ராஜா கொண்டுருவான் அப்படி மாதிரி சொல்கிறப்ப இல்லை நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், உன்கிட்ட தப்பாக நடந்துக்க வரல, நீ வந்து மன்னிச்சிடு, நான் வந்து உன்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறேன், நீ வந்து ஆற்றுல குளிக்க போன பற்றியா, அப்போ தான் வந்து நான் என்னோடய காதலியோடு அந்த பக்கம் போனேன், நீ குளிக்கிறத பார்த்துட்டு உன் அழகில் வாங்கி போய் தான் நான் வந்து உன்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன், நீ மன்னிச்சிட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ இதை வந்து ராஜாட்ட தயவு செஞ்சு சொல்லாத அப்படி மாதிரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுப்பான் நான் காலில் விழுந்து. இதை பார்த்துட்டு இவனுமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, ஒருத்தவங்க மனசில் என்ன இருக்குன்னு நினச்சிட்டு அப்புறம் வந்து நீ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காத மாதிரி நினச்சிட்டு அப்புறம் வந்து அவங்கள கேட்டு பண்ணு, இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு வரப்போ இவன் வந்து கையை பிடிச்சி திருமடிக்க வந்து நம்ம ஜூன்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்ப்பான். அவனை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறதும் அவன்கிட்ட வந்து ரொம்பவே அரகண்ட்டாக நடந்துட்டு இருப்பான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி தள்ளி வரப்போ உனக்கு எவ்வளோ தைரியம், நீ ராஜா கிட்ட இருந்து நான் வந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அடித்து அவன்கிட்ட வந்து இன்டிமேட்டாக இருப்பான். அப்போ வந்து நம்ம ஜோனுக்கு ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பான். அப்போ வந்து சைடில் பார்ப்பான் மார்க்கு கொலவெறியில் அங்கேருந்து கத்தி கொண்டு வருவான். வந்துட்டு இருப்போ ஒரே வெட்டு தான் நம்ம அந்த கிம்மு பையனை கழுத்துலேயே. அப்போ கிம்மு வந்து சிரிச்சுட்டே அப்படி திரும்பி பார்ப்பான் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு, யாருமே இல்லைன்னொடனே அவன் வந்து நம்ம ராஜாவே அடிக்கவே அதை மார்க்கவே அடி வந்துடுவான். மார்க்கு சும்மா விடுவானா, போட்டு கத்தி வச்சு ஒரே சீவாமை கொம்புலேயே உடஞ்சிரும், கொம்பு உடஞ்சிரும். அவங்களுக்கு வந்து அந்த உயிர் தொட மாதிரி அந்த கொம்புன்றீங்கள, அதனால் வந்து ஷாக் ஆகி அப்படியே மயங்கிடுவான் அந்த இடத்துலையே கிம்மு. அப்போ வந்து இவன் வந்து பக்கத்தில் வந்து கொல்ல வர மாதிரி வருவானா நம்ம மார்க்கு. அப்போ வந்து இவன் சொல்லுவான் இல்லை ராஜா நான் ஆல்ரெடி அவனோட பண்ணியிருக்கேன், இவன் தான் என்னை வந்து கை பிடிச்சி கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இவனுக்கு எப்படி இருக்கும் மார்க், அவன் கையை பிடிச்சாலே சும்மா விட மாட்டான். இவனோட இன்டிமேட்டாக இருக்கேன்னு அவன் முன்னாடியே சொன்னால் அவ்வளோதான், அவனை அந்த இடத்துலேயே கொண்டு போட்டுருவான். இதை பார்க்குற நம்ம ஜோனுக்கு என்ன சொன்னே தெரியாத மாதிரி பயப்படுவான். மார்க் வந்து பக்கத்துல வந்து உண்மையிலே நீ தான் அவனை கூப்பிட்டியா அப்படி மாதிரி கேட்ப, இல்லை நான் வந்து அவனை கூப்பிடல, அவன் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படி மாதிரி சொல்கிறப்ப நீ வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுவானா. அப்போ வந்து தூங்கிட்டு பார்ப்பான் அந்த கிம்மு பையன் வந்து செத்து கிடக்கிறத. அப்போ வந்து இவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஜோனோட வந்து ஒன்றா இருப்பான் மார்க்கு. மார்க்கு வந்து இவனை வந்து தள்ளிவிடவும் பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து இப்போ தானே ஒருத்தனை கொண்டு, அதுவும் அவன் கண்ணு முன்னாடி கொள்ளும் ஸோ அதை பார்த்து ரொம்பவே பயப்படுவான். அப்போ வந்து அவன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த இதை வந்து பார்ப்பான். இது இங்கே பாரு, நீ வந்து யாருக்காச்சும் சொந்தமாக நினச்சிருக்கேன், உனியும் வந்து பண்ண மாட்டேன், அவங்களுக்கு அந்த செத்து கிடக்கிற மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணீரை தொடச்சிட்டே அவன் பக்கத்தில் போய் அவனோட காதில் வந்து முடியை பிடிச்சி இழுத்து சொல்லுவான், உனக்கு நல்லா புரியுது தானே, நீ யாருக்கும் சொந்தமாக மாட்டேன், எனக்கு மட்டும்தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி அவன் மேலே பொத்தி அவன் வந்து குட்டி வெளியே போவான். அப்போ வந்து இருக்கிற எல்லாருமே சாக்கா வைப்பாங்க, என்னடா ராஜா வந்து இப்படி ஒரு அடிமைப்பட்டவனை போய் தீட்டு வராரே அப்படின்ற மாதிரி. அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம ஜானுமே இருப்பான். தாத்தாவும் பார்க்குறாரு, ஐயோ நான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஜான் வந்து ரொம்பவே பார்த்து சாக்கா ஆவான் இந்த மாதிரி ஜோன் இந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு. அப்புறம் நம்ம மார்க் தான் காட்டுறாங்க. மார்க்கை வந்து பக்கத்தில் வந்து
ஜோனை வந்து ஒரு குட்டி குழந்தைய மாதிரி அணைச்சி படுத்துக்குருவான் நம்ம மார்க்கு. அப்புறம் வந்து காலைல எழுந்திரிச்சு பார்க்கணும் நம்ம ஜோனு. சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம அவனை கொல்ல வேணாம், அவன் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த தாத்தாட்ட வந்து நேராக போய் இந்த மாதிரி நான் வந்து அவனை கொல்லலை, என்னை வந்து மன்னிச்சிடுங்க தாத்தா, நீங்களும் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீ வந்து கொல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவன்கிட்டே அடிமையாக இருக்க முடியாது அப்படி மாதிரி தாத்தா சொல்லுவார். இவனுமே சரி அது வந்து உங்களோட விருப்பம், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, இது வந்து நான் எங்கள் அம்மாவுக்காண்டி நான் வந்து சேர்த்து வச்சது, இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் நிறையாவே உதவி பண்ணியிருக்கீங்களே அப்படி மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போவான். அப்புறம் வந்து வெளியே வந்து நின்றுட்டு இதுக்கப்புறம் என்னால் யாருமே சாக வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை பற்றி கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு அங்கே நிற்பான் அந்த சூரிய வெளிச்சம்லாம். அப்போ வந்து பின்னாடி இருந்து ஒரு கை வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம மார்க்கு தாங்க. மார்க் வந்து ஹக் பண்ணிட்டே சொல்லுவான், இந்த மாதிரி நீ இந்த சூரிய வெளிச்சத்தில் கூட இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஜோன் வந்து இங்கே வந்து யாராச்சும் வரப்போகிறாங்க விடுங்க அப்படி மாதிரி சொல்கிறப்ப, இவன் வந்து சரிவா நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இதுக்கு போவோம் அரண்மனைக்குள்ளே அப்படி மாதிரி சொல்லிட்டு போகிறப்ப ஜாக்கை பார்ப்பான். ஜாக்கை பார்த்து ஒரு மாதிரி கஞ்சாட மாதிரி காமிச்சிட்டு போவான் நம்ம மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஜோனை வந்து அவன் மடியில் உட்கார வச்சிருப்பான் சேரில். உனக்கு வந்து நான் ஒரு கதை சொல்லவா அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன். கதையா அப்படின்ற மாதிரி கேட்பேன். அப்போ வந்து ஆமாம் கதை தான் அப்படின்ற மாதிரி மார்க் சொல்லிவிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிவிட்டு அவன் காலை வந்து லீக் பண்ணிட்டு அந்த கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீ கேளு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காதுகிட்ட போய் சொல்லுவான். ஒரு ஊரில் ஒரு ஆட்டுக்காரர் இருந்தானா. அந்த ஆட்டில் வந்து நிறைய ஆடு இருக்கிறப்ப ஆட்டுக்காரனுக்கு மட்டும் ஏதோ அந்த ஒரு வெள்ளாடு மட்டும்தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பே அங்கேருந்து சிப்பாயிங்க வந்து நம்ம தாத்தாவை ஜானோட அசிஸ்டண்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதை பார்த்து ரொம்பவே ஷாக்காக இருப்பானா. அப்போ வந்து நம்ம மார்க் வந்து கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம ஜோனோட சட்டைக்குள்ளே வந்து கையை விட்டு அவனை வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி டச் பண்ணுவான். டச் பண்ணுறப்ப இவன் வந்து என்ன பண்ணுவான், இல்லை போதும் ஸ்டாப் பண்ணு அப்படி மாதிரி சொல்கிறப்ப, சரி வா நம்ம கதை கொலையாச்சு போவோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து அவன் வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பான். அந்த ஆடை வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமா அந்த ஆட்டுக்காரனுக்கு. ஆனால் அந்த ஆடு என்ன பண்ணிச்சு தெரியுமா, அந்த ஆட்டுக்காரனை கொல்றதுக்காண்டி யார்கிட்டையுமே இல்லாத அவன்கிட்ட ஒரு ஆயுதம் இருந்துச்சான். அந்த ஆயுதத்தை வந்து அந்த வெள்ளாடு வந்து வரைஞ்சி நரிக்கிட்ட போய் கொடுத்துச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அந்த நரிங்க என்ன நினச்சிச்சலாம், அந்த ஆட்டுக்காரனை கொண்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு ராஜாவாகலான்னு மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜானுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஓகே இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல் அப்படி மாதிரி நினச்சி ஒரு மாதிரி பயத்துலேயே நிற்பானா. அப்போ நம்ம மார்க் வந்து சொல்லுவான், அந்த நரி யார் தெரியுமா, அந்த நிற்கிறான் பாரு அவன் தான் மூத்த நரி, அவன் பக்கத்தில் இருக்கான் பாரு அவன் வந்து அவனுக்கு வேலை பார்க்குற ஒரு நரி, அந்த ஆடு யார் தெரியுமா அப்படின்ற சொல்லி பக்கத்தில் போய் சொல்லுவான், அந்த ஆடு நீ தான், அந்த வெள்ளாடு நீ தான், அந்த ஆட்டுக்காரன் யார் தெரியுமா, அது நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுவான். நம்ம ஜோனுக்கு புரிஞ்சு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆட்டுக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த கன்னை அந்த ஆயுதத்தை வச்சே அந்த நரியை வந்து சுட்டுருவான், அதுவும் அவன் கையிலேயே. அடுத்து ஒரு நரிகளாக பார்த்து சுட ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தனா கொண்டிருப்பான். அவன் பாட்டுக்கு நம்ம ஜோன் கையை வச்சுட்டு ஜோன் அழுகவே ஆரம்பிச்சு செஞ்சு விட்டு அப்படி மாதிரி கெஞ்சுவான். ஆனால் நம்ம மார்க்காக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓவராலாக சுட்டு கொண்டுட்டு இருப்பான். அப்போ வந்து தாத்தா வந்து கத்த ஆரம்பிச்சாரு, நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் எங்களை அடிமைப்படுத்துவ அப்புறம் மாதிரி தாத்தா வந்து கத்த ஆரம்பிக்கிறப்ப அந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜானோட அசிஸ்டன்ட் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுவான். மார்க்கிட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம தாத்தா வந்து கொந்தளிச்சிடுவார், இதுக்கப்புறம் என் உயிர் போன என்ன இருந்தா என்ன, ஆனால் நீ வந்து இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம மார்க் வந்து கடுப்பாயே தாத்தாவே சுட்டுருவான் நெஞ்சிலேயே. தாத்தா வந்து அந்த இடத்துலேயே இறந்து போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ரத்த வெள்ளத்தில் இருப்பார். இது பார்க்குற ஜோனுக்கு வந்து ஒரு மாதிரி பயந்து மயங்கவே ஆரம்பிச்சிடுவான். அப்போ வந்து இவன் வந்து அவன் வந்து கன்னை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அவனையும் இறுக்கமாக பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னையவே கொல்ல பார்த்துருப்ப, நான் வந்து உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், இருந்தாலும் நீ என்னை கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவானா. அவன் அந்த கண்ணீரை வந்து லிக் பண்ணிகிட்டே சொல்லுவான், நீ வந்து ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படி மாதிரி சொல்லுவானா. நம்ம ஜோன் வந்து நான் வந்துட்டு உன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து உன்ட்டா இருக்கணும்னு ஆசையே படல, உங்கள்கிட்ட இருக்கிறப்ப ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு நரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படி மாதிரி ஜோனுமே கத்த ஆரம்பிச்சிருவான். இப்படி கத்தி இருக்கிறப்ப இங்கே திரும்பி பார்த்தா நம்ம ஜான் வருவான். ஜானை பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுவான். நம்ம ஜோனு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்த, உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டு அந்த விஷயம் இங்கேருந்து போகணும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவான். ஜானை பார்த்துட்டு நீ முதல் இங்கேருந்து கிளம்பு, இவன் வந்து உன்னை கொண்டுருவான், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அங்கிட்டு இவன் வந்து மார்க்கோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஜோனோட கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குவான். பிடிச்சிட்டு நீ வந்து எங்கே போகிற, எங்கள் ராஜாட்ட நின்று பேசுகிறப்ப நீ எங்கே போகிற அப்படி மாதிரி சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறப்ப நம்ம ஜோன் வந்து சட்டையை பிடிச்சிக்குவான். நீ வந்து இவனோட போகிறதுக்காக பார்க்குறியா நீ அப்படி மாதிரி பார்த்துட்டு நம்ம ஜானை வந்து சுட்டுருவான். சுட்டா அவன் கன்னத்தில் உரசிட்டு போகுமா. அப்போ வந்து நம்ம ஜான் வந்து பயப்படாமல் அப்படியே தைரியமாகவே நிற்பான்.
இதை இப்போ வந்து பார்த்துட்டு வந்து நீ வந்து ஒழுங்குமுறை அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் வந்து அப்படியே கெத்தாக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மார்க் வந்து திரும்பி பார்த்துட்டு போய் அவனை போய் புடுறா அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட் போய் சொல்லுவான். அவங்க இனிமேல் எல்லாருமே சிப்பாய் பூரா சேர்ந்து அங்கே நிற்கிறப்ப அதில் வந்து நம்ம மார்க் நம்ம ஜான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு அமைச்சரோட பையன்ட்டு. ஆனால் வந்து அமைச்சர் பையன்லாம் கிடையாது, அவன் வந்து ஒரு தளபதியோட பையன். ஸோ அவங்க வந்து சண்டைக்கு தானே அதிகமாக போவாங்க. அதனால் அவன் வந்து பயப்படாமல் நிற்பான். அப்போ வந்து அவன் அந்த தளபதியோட வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே சொல்லுவான், எனக்கு பிடிச்சவங்க இருக்கிறப்ப நான் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து எடுத்துருவான். எடுத்து நம்ம ஜோன் கையை பிடிச்சான் பார்த்தீங்களா, அவன் கழுத்துக்கு குறியப்பா. ஆனால் அவன் லைட்டாக புரிஞ்சதுனால அவன் துப்பியோட போயிடும். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கிட்ட திரும்பி பார்த்தா மார்க் வந்து நம்ம ஜோனை கூட்டிகிட்டு போவானா. அப்போ வந்து நம்ம ஜான் வந்து வேமா ஜோனை இழுத்து இங்கிட்டு போட்டுருவான். அப்போ ஜோனுக்கும் இங்கிட்டு பார்த்தா ஜோன் வந்து விழுந்துருப்பாள். அப்போ தாத்தா வந்து அப்போ வந்து சாகாமல் அப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு இருப்பாரா. அப்போ வந்து நம்ம ஜோன் வந்து என்ன தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவானா. நீ எதையுமே நினச்சி கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் தலையில் வந்து ஆசீர்வாதம் மாதிரி பண்ணுவான். ஆனால் இங்கிட்டு காமிக்கிறாங்க நம்ம மார்க்குக்கும் நம்ம ஜானுக்கும் ஃபைட் செம்மையாக போயிட்டுருக்கும். மார்க் வந்து கன்று வச்சுருக்காங்க. ஸோ அவனை வந்து சுட்டு நம்ம ஜானை வந்து பிடிக்க வைப்பான். ஆனால் ஜான் வந்து கத்தி எடுத்து ஒரே வீசு அந்த துப்பாக்கி வந்து ரெண்டாக போயிடும். அப்போ வந்து நம்ம வேமா வந்து இதான் சமயம் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வேமா வந்து நம்ம ஜோனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறப்ப நம்ம ஜோன் வந்து திரும்பி பார்க்குறான். மார்க் வந்து போகாத, அவனோட போனேன்னா நான் அவனை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னது ஞாபகம். அவன் பார்க்குறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து வேமா கையை விட்டு போதும், இதோட என்னால் இத்தனை பேர் சேர்த்ததே போதும், நீ சாக நான் விரும்புகிறேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு நீ மட்டும் இங்கேருந்து இப்படி தப்பிச்சிரு, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் வந்து நம்ம ஜான் வந்து கேட்காம அவனை வந்து அவனோட அந்த டிராகன் மாதிரி இருக்கும் அந்த வாகனத்தில் வந்து அவன் ஏற்றிக்குவான். ஆனால் நம்ம மார்க்குக்கு நீ போகாதுன்னு சொன்னால் போவா செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து குறிப்பாக ஆரம்பிச்சுவான் நம்ம ஜானை பார்த்து. ஜான் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படி மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஜோன் திரும்பி பார்ப்பான். அங்கே மார்க் வந்து கன்னோட வந்து குறி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். நீ வந்து பின்னாடி பாரு, வேமா எங்கேயாச்சும் திருப்பு அப்படி மாதிரி சொல்கிறப்ப இவன் திருப்புறவனே அவன் சுட்டுருவான். சுட்டுனி வந்து ரத்தத்தை பிடிங்கிடுவான். பார்க்குறப்ப நம்ம ஜோனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பான் நம்ம ஜானை. இந்த ஜானுக்கு வந்து அவன் ஜான் வந்து சுட்டுருவான். அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே இந்த சீன் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த பார்ட்டியோட முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் போட்டுறேன். ஓகேங்களா, பாய். அதுக்கு முன்னாடி யாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.